ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம புஜ்ஜி கிரேட் சேனலில் ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கோம், நீங்களும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மலாய் குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னால் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இனிமேல் நம்ம சேனலில் இனிமேல் வர வீடியோலையும் சரி, கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் சரி, பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி விஷஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது விஷ் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் மெயில் ஐடியும் கொடுக்குறேன், அந்த மெயிலுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம வீடியோவில் பர்த்டே விஷஸ் வரப்போகுது. இப்போ வாங்க நம்ம மலாய் குல்ஃபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது இன்னைக்கு நான் மோல்டில் செஞ்சுருக்கேன், டம்ளர்லையும் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். அந்த பிக்சர் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ரெண்டுத்துலையுமே சூப்பராக வருங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக்காக இருக்கிறது பெட்டர், ஏன்னா அது அடிப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம அந்த ஆடெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் நான் நான்ஸ்டிக்கே எடுத்திருக்கேன். இதில் நான் 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அதாவது நீங்கள் பேக்கெட் பால் எடுத்துக்கோங்க, ஏன்னா பேக்கெட் பாலில் தான் நல்லா கெட்டியாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் அது திக்காகிறதுக்கு. அதனால் நான் பேக்கெட் பாலே எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் அது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஒரு 1 லிட்டர் பால்லாம் ஒரு 3/4 லிட்டர் வர அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக்காக கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவு பால்கோவா எடுத்திருக்கேன். நீங்கள் அன்ஸ்வீட் பால்கோவும் சேர்த்துக்கலாம், ஸ்வீட் பால்கோவும் சேர்த்துக்கலாம். நான் கடையில் ஸ்வீட் வாங்கி அதை அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் அது எல்லாமே நம்ம கையிலே உடச்சி விட்டுக்கலாம். அதில் போட்டோம் அப்படின்னா கரையிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் கையிலே உடச்சி விட்டுருக்கேன். அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா நம்ம அந்த பால்கோவும் பாலும் கலக்க நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்டருக்கு வரும். அந்த க்ரீம் டெக்ஸ்டர் வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் நல்லா அந்த ஆடையெல்லாம் வரும் பாருங்கள், அந்த ஆடையெல்லாம் நல்லா சேர்த்தி விடுங்க. அதுதான் சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த ஆடெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆடை பிடிக்காதவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் இதில் ஆடை சேர்த்துருக்கோன்ட்டு யாருமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஆவினில் குல்ஃபி வாங்க பாருங்கள், அந்த டேஸ்ட் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாலும் அந்த பால்கவும் கலந்து நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த சமயத்தில் முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த 3 நட்ஸ் நான் சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறேன். மீதி நான் லாஸ்ட்டில் டெக்கரேட்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பாதாம் இருந்தால் சேர்த்துக்கலாம், பிஸ்தா சேர்த்துக்கலாம், 3மே இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து இது நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 150 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. அதை விட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பால்கோவை சேர்த்துறோம் இல்லையா, பால்கோவை சேர்த்தனால ஸ்வீட் அதிலே இருக்கும். அதனால் நீங்கள் சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு 150 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு ஏலக்காய் நல்லா நான் இடித்து அதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம், இடிச்சும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா சக்கரை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வேறு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி மோல்டு நீங்கள் கடையில் கிடைச்சதுன்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம டம்ளர்லேயே கூட ஊற்றி எடுத்துக்கலாங்க. நான் டம்ளர்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன், இதுலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். மோல்டு நம்ம லோக்கல் ஷாப்லேயே கிடச்சிது, அதனால் நான் அதையே வாங்கிட்டேன். அடுத்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் மோல்டில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருங்க. மோல்டையும் ஊற்றிக்கலாம். நம்ம டீ டம்ளர் இருக்க பாருங்கள், அதையும் மூடிட்டு அதுலேயும் ஊற்றிட்டு நம்ம அலுமினியம் ஃபாயில் கவரால் க்ளோஸ் பண்ணி ஐஸ் ஸ்டிக் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே செட் ஆகிடுங்க. ரொம்ப சூப்பராக வரும் குல்ஃபி, நீங்களே பாருங்கள். இதில் நான் எல்லாமே ஊற்றிட்டு இந்த குல்ஃபியில் ஒரு 7 குல்ஃபி வந்தது. 1 லிட்டர் பாலில் 7 குல்ஃபி வந்ததுன்னு 1/2 லிட்டர் பால் செஞ்சு பார்த்தா 2 குல்ஃபி தான் வந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்கள் ஃப்ரீசரில் வைங்க, சீக்கிரம் வந்துடும். நான் நைட்டு வச்சுட்டு காலையில் எடுத்துட்டேன். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெதன்னு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்னாலும் 2 மினிட்ஸ் தான் சரி. ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வரும் பாருங்கள். இப்போ நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எடுக்கிறேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமா அப்படின்ட்டு. எனக்கு கிளாஸில் பண்ணும்போது சூப்பராக வந்தது, இதில் எப்படி வரும்னு தெரியல அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக வந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இப்போ பாருங்கள் அழகாக எடுத்ததுமே அழகாக வந்துடும். அந்த வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து விற்கும் போது அழகாக வந்துடும். நீங்கள் வெறும் தண்ணியில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது, பாதியிலே உடஞ்சிரும். நீங்கள் ஹாட் வாட்டரில் வெதுன்னு தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அப்புறம் எடுத்து பாருங்கள், செம்ம சூப்பராக இந்த மாதிரி வரும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நீங்கள் அதான் ஆவினில் வந்து நீங்கள் குல்ஃபி வாங்கினீங்களா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் இருந்தது. இது வந்து நான் செகண்ட் டைம் செய்கிறது தான் குல்ஃபி, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா டெக்கரேட்காக, அதையும் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் டெக்கரேட் பண்ணி அது போடும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போதே நல்லா இருக்கும். பார்த்தாலே சாப்பிட தோணும் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம குல்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் போன வீடியோவில் சொன்னேன், உங்களுடைய ஒப்பீனியன் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. உங்களுக்கு அடுத்தது ஏதாவது சம்மர் ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி விஷஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.